அடடா எங்கள் அம்மா அங்கே பாருங்க ஒரு வாரம் கழித்து விதநெல் வாங்கி போட்டு ஊரில் இருந்து வருது. வரட்டு ஒரு வாரம் கழிச்சு இப்போ தேங்க வருது. ஆத்தா வீட்டில் இருக்கையில் அதோட அருமை தெரியல நெசந்தேன். அது ஒரு வாரமாக வீட்டில் இல்லாமல் இருக்கா, அமைதியாக கிடக்க பார்த்துக்குங்க. இன்றைக்கி வருது விதநெல் வாங்கிட்டு. வா 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 வேகாத வெயிலாக இருக்கா? விதநெல் வாங்கி போட்டியா? தண்ணி ஊற்று விடாட்டே அம்மாச்சி, தண்ணி ஊற்று விடா. விதநெல் வாங்கி போட்டியா? மழை வச்சிருக்கா? அப்போ இன்னும் ஒருத்தர் விதைக்கல. எத்தனை மூடை வாங்கினே? அப்படி உட்காரு, அப்படி உட்காரு. 3 மூடை. 3 மூடை. ஒரு மூடை 700, 1700. 5100 ரூபா வாங்கிட்டேங்க. அடேங்கப்பா, விதநெல் மட்டும் இந்த வருஷமெல்லாம் நம்ம விளையிற நெல்லே எடுத்து வைமா. நல்லா ஒரு வருஷம் பில்லா போச்சு, நல்லா விளையல. அதனால எடுக்கல. என்ன வேண்டியது இருக்க மகளுக்கு? மகளுக்கு என்ன சாந்துக்கு முடியல பூசிட்டு சாந்துக்கா பேரனுக்கு வாங்கிட்டு வந்திருக்க. எண்ணெயும் மறந்துட்டேன். ஆஸ்பத்திரியில் இருந்த இல்லைந்தாயா வாங்கிக்க. பூஸ்ட்டு ஆப்பிள் 200 ரூபாங்கிறான்க்கா ஒரு கிலோ. இந்த ஆப்பிள் 140, 180. ஆப்பிளும் பேரனுக்கு தானா? அப்போ பெத்த மகளுக்கு என்ன? பெத்த மகளே என்ன? பெத்த மகளுக்கு உனக்கு என்ன? இது சின்ன பிள்ளையா இந்த மிளகா மிட்டாய் இருக்கிறாங்க. மிளகா மிட்டாய் எனக்கு ரொம்ப பிடிக்குமா. உனக்கு எப்படி தெரியும்? மிளகா மிட்டாய் அந்த இதே எங்கள் மிளகா மிட்டாய் எங்கள் அம்மா பற்றியெல்லாம் எப்படி வருது? சூசு ரஸ்னா. ஆஹா இது போதும் ஆத்தா எனக்கா. கஞ்சி ஊற்றுறீங்களா? ஊற்றாம எங்கிட்ட இழுத்து போடுறீங்களா? அப்படிலாம் சொல்லாத. நீ வாரைந்து கோழி எடுத்து குழம்பு வச்சுருக்கேன். அதுங்க அம்மியில் அரைச்சி தெரியுமா? ஹோட்டல் ஆப்பு வேறு. இன்றைக்கி எங்கள் ஆத்தா வருதுன்ட்டு என் புருஷன்ட்ட விடிய கருத்துலேயே கோழியை பிடிக்க சொல்லி குறன்னு அறுத்து கோழி குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. பார்க்குறேன்னா பார்க்கலையாவா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் இப்படி பார்ப்பேன் அப்படி பார்ப்பேன்னு சொல்கிறவங்கள பார்க்காது. எதிர்த்து பேசினாலும் வெடுக்குன்னு பேசினாலும் மனசில் பாசமும் பந்தமும் இருக்கும் தெரியுமா? எனக்கு அப்படித்தான். பூசிட்டு 300 ரூபா. அப்போ இன்றைக்கி பேரனுக்கு மட்டும் 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்க. எனக்கு மட்டும் ஒரு 5 ரூபா ஜூஸு, ஒரு மிளகா மிட்டாயா? சரி விடு, என் மயனும் நானும் ஒன்றுதான்.